மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். செய்தி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் இம்மாத இறுதியில் முடிவுக்கு வரும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, கோவிஸ்வரன் உள்ளிட்டோரும், அதே போல தொழில் முனைவர்கள் உள்ளிட்டோரும் ஒரு அடங்கிய இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தமிழகம் முழுக்க அனைத்து தரப்பு மக்களையும், குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்கள், மேலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் என பலதரப்பு மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டு அந்த அறிக்கையை வருகின்ற பிப்ரவரி இறுதிக்குள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுக்க பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையும் அவர்களுடைய தேவைகள் அடிப்படையும் அவர்கள் குறிப்பிட்டதை அறிக்கையாக தயார் செய்து தலைமையிடம் ஒப்படைப்பார்கள். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே போல தமிழகம் முழுக்க பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் இருந்து பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செய்து அதை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக அறிவித்தார்கள். இதே கனிமொழி அவர்கள் தலைமையில் தான் அமைக்கப்பட்டும் அந்த குழுவும் நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நியமிக்கப்பட்ட இந்த குழுவானது அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இங்கு பல்வேறு சமூகத்தை சேர்ந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கான தேவையும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் தொடர்ச்சியாக அரசிடம் வலியுறுத்தும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அனைத்து சமூகங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேவையான விஷயங்களையும் இடஒதுக்கீடு மற்றும் மேலும் பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையிலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்துள்ளார்கள். இதே போல தமிழகம் முழுவதும் பயணித்து இந்த மாத இறுதிக்குள் அவங்க தேர்தல் அறிக்கையை தயார் செய்து முதலமைச்சரிடம் ஒப்படைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதியை அறிவித்த பின்னர் இது தொடர்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர்கள் அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். மேலும் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட மாநாடு என்பது ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியினுடைய மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் இந்த மாநாட்டில் அனைத்து கூட்டணி தலைவர்களும் இந்த மாநாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இந்த மேடை ஏறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்களுடைய அடிப்படையிலும் அங்கு நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்கும் பயணித்த இந்த குழுவானது வருகின்ற பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யப்படும். குறிப்பாக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 500 தேர்தல் அறிக்கைகள் திமுக சார்பில் தயார் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 500 அறிக்கைகளுக்கான அந்த தேவையும் கூடுதலாக தேவைப்பட்டால் கூடுதலாக அறிக்கை தாக்கல் செய்யும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து சமூகம் மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அறிவாலயத்தில் பேசுகிறார்கள். பிப்ரவரி 30ஆம் தேதிக்குள் முதலமைச்சரிடம் இந்த குழு அறிக்கையை தாக்கல் செய்யும். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.